ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எகென்ஸ்டாக நாளைக்கு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு வின் அப்படிங்கிறத நோக்கி வேறு லெவலில் மும்பை இந்தியன்ஸ் கிளம்புறாங்க. ஸோ இது இன்னும் வந்துட்டு வேறு லெவலில் சொல்லணும் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களுடைய ஹேட்ரிக் வெற்றியை நோக்கி கிளம்புறாங்க. ஸோ அதே நேரம் மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய ஹேட்ரிக் தோல்வியை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச் ரொம்பவே வந்துட்டு ஒரு ஹெவியாக செம பவர் பேக்டாக இருக்க போது அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ இப்போது நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய ஃபஸ்ட் வின் IPL 2024 பெறணும் அப்படின்னா டீமில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட 11 இப்போ எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷான் அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பனிங்கில் இருக்காங்க. ஸோ மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா ப்ளஸ் ஓவர்சீஸ் பிளேயராக டிம் டேவிட் அந்த இடத்துல இருக்காரு. ஸோ இப்போது இவங்க வந்து நமந்தீரை வந்துட்டு மேலே ஒன் டவுனில் ஸ்லாட் பண்ணி அந்த இடத்துல ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஓகே, பேட்டிங் சைடு வரைக்கும் ஓகே செம ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சைடு வச்சுட்டோன்னா, ஸோ இப்போ பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது ஜெரால்ட் கோயிட்ஸே, பும்ரா, பியூஷ் சாவ்லா, ஷாம்ஸ் முலானி, அதுக்கப்புறம் வந்துட்டு கென்வா மக்காபா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கன்சிஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு பிளேயர் இம்பாக்ட் சப்பாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ இப்போ எல்லா டீமுக்கும் எடுத்து வச்சிங்கன்னா இப்போ ஒரு பஞ்சாபுக்கு பிரப்சிம்ரன் சிங் ஒரு இம்பாக்ட் அந்த மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுறாரு. சாய் சுதர்ஷன் ஜிடிக்கு இம்பாக்ட் அப்படிங்கிற ரோலை ப்ளே பண்ணுறாரு. பட் ஆனால் வந்துட்டு எம்ஐக்கு அப்படி கன்சிஸ்டண்ட்டாக இவர் எங்களோட இம்பாக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேயர் ப்ளே ஆகலை. பட் இது இஷ்யூ கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பிளேயர்ஸோட ரோல் வந்துட்டு ரொம்பவே இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸ்டில் பிளேயிங் லெவன்லேயே ஒரு ஓவர்சீஸ் பேசரோட ரோல் அண்ட் இன்னொன்று ஷாம்ஸ் முலானி. ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் பேசராக லூக்வுட் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு கென்வா மெக்காப்பாவை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எல்லாரையும் எவாக்குவேட் பண்ணி அந்த கோட்டை அழிச்சு விட்டுட்டு அந்த இடத்துல துஷாராவை கண்டிப்பாக உள்ளே கொண்டு வரணும். இதுதான் வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய சேஞ்ச். இது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான ஒரு சேஞ்சும் கூட. உண்மையாகவே சொல்ல போனோம் அப்படின்னா இது வந்து மும்பை இந்தியன்ஸ் ஸ்டைல் ஆஃப் பிளேயிங் லெவனே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா வந்து எப்போவுமே மும்பை இந்தியன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஓவர்சீஸ் பேசரை பேக் பண்ணுவாங்க. நம்ம அது ட்ரெண்ட் போல் காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் IPL ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் மேட்ச்சில் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் யூஸ் பண்ணி செகண்ட் மேட்ச் ஒரு ட்ராப் பண்ணிட்டு அடுத்த ஓவர்சீஸ் பிளேயர் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ மும்பையோட ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வந்தே ஆகணும். ஸோ கண்டிப்பாக துஷாரா ஸோ மலிங்காவோட அந்த ஒரு ஆக்ஷன் ஸ்லிங் ஆக்ஷன் வச்சிருக்கிறார். மலிங்காவோட ஆக்ஷன் வச்சு மலிங்கா கிட்டேயே கோச்சிங் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவரை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல நம்ம அதை வந்து தவறி இருக்கிறோம். ஸோ அதனால் இனிமேல் அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கவனமாக இருந்தாகணும். ஸோ அது வந்து ரொம்பவே வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதில் வந்துட்டு கரெக்டாக நம்ம கவனமாக இருந்தாகணும். ஸோ அவரை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மத்வால் அப்படின்னு சொல்லி ஒரு தரமான பிளேயர் நம்மக்கிட்ட இருந்தார். ஸோ அவரை யூஸ் பண்ணணும். அவர் எந்த இடத்துல போய் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னா ஷாம்ஸ் முலானியோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லி டோட்டலாகவே தெரியல. இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், ஷாம்ஸ் முலானி வந்துட்டு ஒரு பேசர் கிடையாது ப்ரோ, நம்ம எப்படி ஆகாஷ் மத்வால் உள்ளே கொண்டு வரது அப்படின்னு சொல்லி. பட் நம்மளுக்கு அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா வந்துட்டு ஷாம்ஸ் முலானி அந்த இடத்துல வந்து 4 ஓவர் போடுறது கிடையாது. அவர் ஆல்ரெடி ஒரு 2 ஓவர் அந்த மாதிரி தான் வந்து போடுறாரு. ஸோ முகமது நபி உள்ளே கொண்டு வரலான்னா அந்த இடத்துல ஓவர்சீஸ் பிளேயரோட அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதனால் ஆகாஷ் மத்வாலை உள்ளே வந்து கொண்டு வரணும். அது இன்னுமே வந்துட்டு செம மாசாக இருக்கும். அவங்களோட பவுலிங் அட்டாக் அப்படிங்கிறதும் ஸோ கண்டிப்பாக நீட்டாக வந்துட்டு உள்ளே வந்து எழுச்சி அடையும். அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம், டிம் டேவிட் ஓவர் போடுவார். எனக்கு வந்து ஸ்பின்னுக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிளேயர் போடணும் அப்படின்னா திலக் வர்மா ஒரு ரைட் ஆம் ஆஃப் பிரேக் பவுலர் தான். ஸோ அவரை கூட நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் வந்து இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ அது இன்னுமே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா திலக் வர்மா ஓவர் போடுவார். ஜஸ்ட் நம்ம ஒரு 2 ஓவர் அப்படின்னு சொல்லி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைக் பவுலராக யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் ஓவர் போடணும் அப்படின்னா கூட நம்மகிட்ட வந்துட்டு டிம் டேவிடை வந்து பேஸ்க்கு யூஸ் பண்ண முடியும், ஸ்பின்னுக்கு திலக் வர்மா யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு ஆகாஷ் மத்வால், துஷாரா மாதிரியான பிளேயர்ஸை உள்ளே யூஸ் பண்ணணும். மெயினாக இந்த சேஞ்சஸ் பண்ணணும். உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.